சற்று முன்னர் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று சேர்ந்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு முன்னாள் IRS அதிகாரி, ஒரு முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக MLA, இப்பொழுதைக்கு பாஜகவில் இருக்கும் ஒரு செயலாளர், இப்படி ஒரு சிலருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாஜக முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்த பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு கணக்கு இருந்தது. அதாவது ஒரு புதிய மாற்றத்திலே பெரிய அளவிலே திமுக மற்றும் அதிமுகவிலிருந்து முக்கியஸ்தர்கள்லாம் அப்போது பாஜகவில் சேருவார்கள் என்று கணக்கு போடப்பட்டது. அதே கணக்கைத்தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் போட்டு அந்த கணக்கு வெற்றி பெறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. பெயர் குறிப்பிடும்படியாக பெரிய அளவிலே யாரும் சேரவில்லை என்பதால் போனார் வந்தாரெல்லாம் காட்டி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கணக்கு காட்டுகிறார்கள் என்று தெரிகிறது. உண்மையிலேயே மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இவர்களுக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.